அன்பான நேயர்களே, காலை வணக்கம். தேனொழுகு செந்தமிழ் கனியை பிழிந்து தெளிந்திட எடுத்த ரசமே, செந்திலம்பதி மருவும் கந்தா கடம்பா நல் திருமுருகா குகா சண்முகா, வணகம் புகழ் அத்திமகளை பரங்கிரியால் வந்தே மணந்த கணவா, வானகம் புகழ் அத்திமகளை பரங்கிரியால் வந்தே மணந்த கணவா, கூனுடைய பாண்டியனுக்கு அருள் செய்த சம்பந்த கோலமே, கூனுடைய பாண்டியனுக்கு அருள் செய்த சம்பந்த கோலமே, சோலைமலை போய் குன்றுதோராடி வரும் குன்றேயல் குறைதீர கூர்வேல் எடுத்த குமரா, வானமனு அமுதினை பருகியே பருவகுரு பார்த்தே இருக்க, பாட்டில் உயராறு படை வீட்டில் ஒரு சரவண பவானந்த யான குருவே, ஆர்படை வீட்டில் ஒரு சரவண பவானந்த ஞான குருவே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று குருவாரம், அதாவது குரு பகவானை வணங்கக்கூடிய கிழமை வியாழக்கிழமை, மார்கழி மாதம் 18ஆம் நாள் வியாழக்கிழமை, திருதிய திதி உள்ள இருக்குது. திருவோண நட்சத்திரம் 1 மணி வரை இருக்குது. அதுக்கு பின்னாடியே அவிட்ட நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரத்துக்குமே சித்தயோகம் தான். வியாழக்கிழமை ராகுகாலம் எப்போதுமே 1:30 to 3, யமகண்டம் காலையில் அதிகம் சீக்கிரமாக வந்தது 6 to 7:30, குளிகன் 9 to 10:30, சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய், நல்லெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. எண்ணெய்னால நல்லெண்ணெய் தான் பேர் இருக்கு. அன்பான நேயர்களே, இந்த குருவாரமான இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சூரியன் தனுசில் இருக்கு. அந்த புதன் அவரோடு சேர்ந்து வந்துட்டார். விருச்சிகத்தில் இருந்தவர் இப்போ தனுசுக்கு வந்துட்டார். சந்திரன் சூரியனோடு இருந்தவர் மாறி திருவோண நட்சத்திரம்னா மகர ராசிக்கு போயிட்டார். செவ்வாய் கடகத்திலே தான் இருக்கார். கொஞ்சம் நாளைக்கு அங்கே தான் இருப்பார். புதனும் இங்கே மாறி வந்துட்டார் தனுசுக்கு. குரு பகவான் இருக்கிற இடத்துலே தான் இருக்கார். சித்திரை வரையும் அங்கே தான் இருப்பார். சுக்கிரன் இப்போ கும்பத்தில் இருக்கார். சனி பகவானோடு சேர்ந்துருக்கார். சனி பகவானும் சொந்த வீடான சனி கும்பத்தில் இருக்கார். ராகு பகவான் மீனத்தில் இருக்கார். கேது கன்னியில் இருக்கார். ராகு மீனத்தில் இருந்தால் கன்னியில் 7ஆம் இடத்துல இருப்பாங்க. நேருக்கு நேரம் தான் இருப்பாங்க. அன்பான நேயர்களே, இன்று ராசி பலன்களே எப்படி இருக்கிறது? மேஷராசி என்பவர்களே, நான் தினம் சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த மேஷராசி என்பவர்கள்லாம் கொஞ்சம் முன்கோபம், முரட்டுத்தனம் இருக்கும். அவங்க நோக்கத்துக்கே நடந்துப்பாங்க. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு நல்ல நாள், அருமையான நாள். நல்ல நாள் என்பது காலையில் எழுந்திருந்தோடனே எழுப்பி கொஞ்சம் ரூபாயை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துறாரு. ஆனால் நல்ல பலன்களை தரும், நல்ல முன்னேற்றமான ஒரு வாழ்வை தரும். அதுக்குடைய வாய்ப்பு நன்றாக இருக்கிறது. அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக கையாளுங்கள். நல்லதே நடக்கும். அதாவது மிகைப்படுத்தக்கூடாது. எதையுமே ரொம்ப கஷ்டம் வரும்னு ரொம்ப மிகைப்படுத்தக்கூடாது. நிறையா கொட்டோம்னு மிகைப்படுத்தக்கூடாது. அதாவது முன்னேற்றம் உண்டு. வாழ்க்கையில் வாழ்வதற்கு வழி உண்டு. கஷ்டம் இருக்கும், கொஞ்சம் தாங்கக்கூடிய கஷ்டம் இருக்கும். இறைவனை நாடுங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் உங்களுக்கு மேஷராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த அருமையான நாள். குரு 2ல் இருக்குது. சனி பகவான் 11ல் இருக்குது. 2 கூடிய சுக்கிரன் 11ல் இருக்கார். இது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. அடுத்து ரிஷபராசி என்பவர்களே, சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உடையவங்க. நீங்கள் பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவங்க தவறு செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஆசைப்படுவீங்க. ஒரு அடுத்த வீட்டில் ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொருள் நம்ம வீட்டில் இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க. அது குற்றமில்லை. ஆசை என்பது மனிதனுக்கு உள்ளதுதான். அது ஆசை என்பதுக்கு வயது தடை கிடையாது. எந்த வயசில் வேணாலும் ஆசைப்படலாம். வயசு ஒன்றும் கிடையாது. அதை அடைய வேண்டும் என்று நினைப்பது தான் தவறு. அதனால் ஆசை இருந்தால் தான் நம்ம அதை சாதிக்க முடியும். அதனால்
தவறு கிடையாது. சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உடையவங்க. அதனால் உங்களுக்கு குரு வந்து பலமாக இல்லை. குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கார். ஏதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். ஆனால் சனி பகவானும் ராகு பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார். இது ரெண்டுமே உங்களுக்கு ரிஷபராசிக்கு சுக்கிரனுக்கு ஒரு அருமையான கிரகம். சனி நட்பு கிரகம், ராகு நட்பு கிரகம். அவங்க 2 பேரும் நல்ல இடத்துல இருக்காங்க. கவலைப்படாதீங்க, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இடம் மாற்றங்கள் எல்லாம் இருக்குது. இடம் மாற்றம்னா வெளிநாட்டில் இருந்தால் இங்கே போகலாம், இங்கே வரலாம், இங்கே இருந்தால் அங்கே போகலாம், வாடகை வீட்டில் இருந்தால் சொந்த வீட்டுக்கு போகலாம், இல்லைன்னா இன்னொரு வீட்டுக்கு போகலாம். இப்படி ஏதாவது இடமாற்றங்கள்லாம் உண்டு. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து மிதுன ராசி என்பவர்களே ரொம்ப மென்மையான குணமுடையவங்க. பணிஞ்சு போடுவீங்க, வளைஞ்சிட்டிங்கன்னா நிமிர்ந்துக்கலாம். அதனால் பணிவு என்பது உங்கள்கிட்ட இருக்குது. கல்வி அறிவும் உங்கள்கிட்ட இருக்கும். நல்லா படிச்சிருப்பீங்க அப்படிலாம் சொல்கிறது. அதனால் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். விரயத்தை பண்ணுவார். தேவையில்லாத விரயங்களை எடுத்து விடுவார். நம்மளால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நல்ல விரயங்களாக சுப விரயங்களாக பண்ணிட்டீங்களா ஒன்றும் பண்ணாது. ஆனால் உங்களுக்கு ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். தொழில் நன்றாக இருக்கும், வருமானம் வரும், செலவாகும், பயப்பட வேண்டாம். அதனால் நீங்கள் இந்த ரிஷபராசி மிதுனராசி என்பவர்கள்லாம் வியாழக்கிழமை தோறும் தசாமூர்த்திக்கு வில்வபத்திரத்தால் அர்ச்சனை பண்ணுங்க, இல்லைன்னா வில்வபத்திரம் சாத்துங்க, நல்ல பலன் தரும். அன்பான கடகராசி என்பவர்களை எடுத்துக்காட்டாக வாழ்வீங்க. எல்லாத்துலேயும் சிறப்பாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், நாகரீகமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கம் உடையவங்க. அதனால் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உடையவங்க கடகராசியில் பிறந்தவங்க. அதனால் அவங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காங்க. மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை. குரு பகவான் அருமையான இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்காங்க. அவங்களுடைய பார்வையில் நன்றாக இருக்கிறது. அதனால் கடகராசி என்பவர்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல முன்னேற்றம் இருக்குது. சிம்மராசி என்பவர்களே நியாயமாக நேர்மையாக நீதியாக நடக்கக்கூடியவங்க. கொஞ்சம் கோபம் வரும், தவறு செய்தால் உங்களுக்கு பிடிக்காது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து நியாயமாக நடந்து கொள்ளுவோம். அதாவது நம்ம மட்டுக்கு கரெக்டாக நடக்கணும். மற்றவங்களை பற்றி நம்ம பெரும்போது இப்போ கவலைப்பட வேண்டாம். அதனால் உங்களுக்கு குரு பகவான் வந்து பலமாக இல்லை, 10ல் இருக்கார். கெட்ட வேலை ஏற்படுற மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிடாதீங்க. எந்த காரியம் செய்தாலும் செய்ய மாட்டீங்க. எந்த காரியம் செஞ்சாலும் யோசித்து செய்யுங்க, நல்லதே நடக்கும். அன்பான கன்னிராசி என்பவர்களே உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காங்க. இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க ரொம்ப மென்மையானவங்க. புதனுடைய வீடு இது. இருக்கிற கிரகங்களே ரொம்ப மென்மையான கிரகம் புதன். அதனால் அந்த கிரகத்தினுடைய ராசியில் நீங்கள் பிறந்தவங்க. உங்கள்கிட்ட அறிவு நன்றாக இருக்கும், படிப்பு நல்லா இருக்கும், படிச்சிருப்பீங்க. அதனால் பணிவு இருக்கும், வளைஞ்சிட்டு போயிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு அருமையான நேரம். உங்களுக்கு 2 கிரகங்கள் பிரமாதமாக இருக்குது. உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்குது, சனி பகவான் 6ல் இருக்கார். இது 2 உங்களுக்கு நல்ல பலன். 2 கூட சுக்கிரனும் 6ஆம் இடத்துல இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன். கன்னிராசி என்பவர்களுக்கு அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி நல்லதெல்லாம் நடக்கும். நல்ல காரியங்கள் அனைத்தும் நடைபெறும். அவங்க தகுதிக்கு தக்கபடி. அது பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் நம்ம வந்து சொல்லி உங்களுடைய ஆசையை மூட்டக்கூடாது. முயற்சி பண்ணுங்கள். முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை, நல்லதே நடக்கும். அடுத்தபடியாக துளாராசி என்பவர்களே, துலாம் என்றால் திராட்சை. திராட்சை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருப்பீங்க. நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க, நியாயமாக இருப்பீங்க, தவறு செய்ய மாட்டீங்க, வியாபார நோக்கம் உடையவங்க. அதனால் உங்களுக்கு இப்போ நேரம் எப்படி இருக்குன்னா, குரு 8ஆம் இடத்துல இருக்காங்க. ஆனாலும் ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்காங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. ராகு வந்து 6ல் இருப்பது நல்லது. குரு பகவான் 8ல் இருக்காங்க. புதுசாக எதையும் செய்யாதீங்க. அதாவது நான் காரியத்தை செஞ்சேன், அட்டம குரு எனக்கு நட்டத்தை உண்டு பண்ணிடுச்சு, ஏன் செய்கிறீங்க? கவனமாக இருங்க. இன்னொரு 4 மாதம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் வைகாசி பிறந்தோடனே எதை வேணாலும் நீங்கள் செய்யுங்க. குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார், நல்லதே நடக்கும். அன்பான விருச்சிக ராசி என்பவர்களே, இந்த விருச்சிக ராசி என்பவர்கள்ட்ட விருச்சிகம்னா தேடு. அவங்கள்ட்ட எப்படி குணம் இருக்கும் அப்படின்னா, தேடு போன்ற குணமுடையவங்க சொல்லுவாங்க. எடுத்தோடனே கொட்டிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. கோபம் வரும், ஆனால் சற்று நேரத்தில் மாறிடுவாங்க. கோபம் உடனே அந்த கோபம் வந்து மேஷராசிக்காரங்களுக்கு கடைசி வரையும் இந்த கோபம் இருக்கும். ஆனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அந்த கோபம் இருக்காது. ஆனால் சற்று நேரத்தில் பணிவாயிடுவாங்க. அதனால் உடம்பு வந்து உஷ்ணமாகவே இருக்கும். உஷ்ண சம்பந்தமான வியாதிகள்லாம் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடிவயிற்றில் பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அடிவயிற்றில் வயிற்றில் புண்ணுகள், அரிசல், உணவு ஒவ்வாமை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் விருச்சிகராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு நேரம் அருமையான நேரம். குரு வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ராசியை பார்க்குறாரு. குரு பார்க்குறதுனால ராசி பலம் பெறுகிறது. அதனால் விருச்சிகராசி என்பவர்களுக்கு நல்ல நாள், நல்லதே நடக்கும். அன்பான தனுசு ராசி என்பவர்கள் ஆற்றல் மிக்கவங்க. நீங்கள் திறமையானவங்க. எல்லா திறமையும் உங்கள்கிட்ட இருக்குது. அதனால் அந்த திறமையை வெளியில் கொண்டு வாங்க.
உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கார். உடல்நிலையை சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியம் கெடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சனி பகவான் 3ல் இருக்குது, ராகு பகவான் 4ல் இருக்குது. குரு சரியில்லாட்டாலும் கூட சனியோ ராகுவோ நல்ல இடத்துல இருக்காங்க. அதனால் பயப்படாதீங்க, நல்லதே நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். அன்பான மகர ராசி என்பவர்களை உங்களுக்கு சனி பகவானுடைய காலம் இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்குது. அதனால் 7.5 சனி முடிவு நேரம், பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அதாவது பெரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, பெரியவங்க 7.5 சனி முடியும் போது நல்லது தான் செஞ்சுட்டு போவாங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கசைக்கு புளியிறாரு எங்களை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தசாபுத்தியெல்லாம் சரியில்லைன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். திசை புத்திகள் நல்ல திசை இல்லை, நல்ல புத்தி இல்லை அப்படின்னா அந்த நிச்சயமாக இவரும் சேர்ந்துக்கிட்டு நம்மளை கஷ்டப்படுத்துவார். அதனால் அது நன்றாக இருந்தால் ஒன்றும் செய்யாது. அதனால் உங்களுக்கு 7.5 சனி இருக்கிறது. குரு பகவான் 5ல் இருக்குது, ராகு பகவான் 3ல் இருக்குது. இதெல்லாம் நல்ல நிலைமையில் இருக்குது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனி நடக்குது. ஏன்னா 5 ஆண்டுகள் குறையாமல் இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு குரு எந்த கிரகமும் பலமாக இல்லை. உங்களுக்கு சுக்கிரன் மட்டும் உங்கள் ராசியில் இருக்கார். அதனால் பார்த்து ஜாகிரதை நடந்து கொள்ளுங்கள். அன்பான மீன ராசி என்பவர்களே, உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கிறது. வயதுக்கு தக்கபடி நடக்கிறது. உங்களுக்கு ராசியில் குரு இருக்கு, ராகு இருக்கு. லக்னத்திலேயோ ராசியிலேயோ இந்த பாவகிரகங்கள்லாம் இருக்கக்கூடாது. அதனால் எந்த காரியமும் உடனே நடக்காது. குழம்பி தான் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். சட்டுன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாது. அதனால் பார்த்து நிதானமாக நடக்கும். ஆனால் இந்த குரு பார்வை பிரமாதமாக இருக்குது. 3ஆம் இடத்துல இருந்துட்டு 9ஆம் இடத்தை பார்க்குறது. எந்த கிரகமும் 3ஆம் இடத்துல இருந்தால், ஆனால் லக்னத்துக்கு 3ல் இப்போ சுக்கிரன் இருந்தான்னா 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கும். அது மாதிரிலாம் ஒரு சில கணக்குகள் இருக்குது. அதனால் குரு பார்வை சிறப்பாக இருக்குது. 7, 9, 11 இந்த இடங்களை குரு பார்க்குறாங்க. இது நல்லது. அன்பான மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களை உங்களுக்கு 7.5 சனியினுடைய தாக்கம் இருக்கிறது. அதனால் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி எள்ளெண்ணம் காக்கைக்கு வைத்து அந்த கோளறுதல் பற்றி சனிக்கிழமை காலமால் 2 வேளையை பாராயணம் பண்ணுங்க. சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நம்ம வெளியில் வரலாம். அன்பான நேயர்களே, எனக்கு 7 நடக்குது, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு இறைவனையும் கொள்ளாதீங்க. இறைவன் நீதிமான், கடவுள் நம்ம கெடுத்துட மாட்டாங்க. என்ன பண்ணுறது, நாம் பிறந்த நேரம் மனிதனாக நாம் உருவாகின்ற போது நமக்கு தலையில் அன்னையினுடைய வயிற்றிலே நிர்ணயிக்கப்பட்டது. அதை மாற்ற யாராலையும் அந்த இறைவனால் அந்த சர்வீஸ்வரன் என்பதனாலே முடியாது. அதனால் நமக்கு அன்று கருவில் நமக்கு என்ன நிர்ணயிக்கப்பட்டதோ அதுதான் நம்ம உயிருள்ளவரையும் நடக்கும். அதில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். கஷ்டங்கள் அதிகமாக இருப்பது குறையும், நிறைய வருமானங்கள் வருது குறையும். இப்படிலாம் ஏற்ற தாழ்வுகள் என்று சொல்லுவாங்க. நம்ம நடந்துக்கிறது தக்கபடி இறைவனை நாம் நாடுகின்றதை பொறுத்து நமக்கு நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களே, அதாவது நீங்கள் இப்போ புத்தாண்டு பிறந்து இன்றைக்கி 2ஆம் நாள். அதனால் இந்த புத்தாண்டு எல்லா உலக நாட்டுக்கும் சிறப்பான நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் அந்த அன்பான நேயர்களே, இன்று நாம் ஒரு முக்கியமான இது ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அந்த கருத்தை நான் உங்களுக்கு முன்னாடி பதிவு செய்கிறேன். ஜோதிடம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறது. இந்த ஜோதிடம் என்பது மனிதனின் வாழ்க்கையில் முக்கியமான அங்கமாகும். இந்த ஜோதிடம் எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லா மதத்தினரும் பார்க்குறாங்க. யாருமே ஜோதிடத்தை பார்க்காம இருந்ததில்லை. முஸ்லீம்கள்லாம் பார்க்குறாங்க. எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறாங்க, லண்டனில் இருக்காங்க, புகாரின்னு பேர். அவங்க அவங்க ஜாதகமே குடும்ப ஜாதகமே என்கிட்ட இருக்குது. அவங்க ஏதாவது சந்தேகம் வந்தால் உடனே கேட்பாங்க. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, அப்பா இன்றைக்கி பிரதோஷம்பாங்க. எனக்கு கூட ஞாபகம் இருக்காது, மறந்துடுவேன். அவங்க ஃபோன் பண்ணி, அப்பா இன்றைக்கி பிரதோஷப்பா, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்ப்பா. எவ்வளோ ஞாபகம் பாருங்கள். அது ஒரு பெரிய சிறப்பு. அது மாதிரி உங்களுக்கு இந்த ஜோதிடம் என்பது வாழ்க்கையில் முக்கியமான ஒரு அங்கமாகிறது. முன்னோர்கள் இந்த ஜோதிட கலையை கிரகங்களின் அசைவுகளை ஆராய்ச்சி செய்து இறைவன் அருள் கொண்டு அரிய கருத்துக்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். இறைவனுடைய அருள் கொண்டு இந்த அரிய கருத்துக்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். பிரகத் பரசார ஹோரா என்ற நூலில் உலக சிருஷ்டி காலத்தில் எல்லாம் வல்ல இறைவன் அருளிய வேதத்தில் கூறப்பட்டுள்ள கர்மங்களை செய்வதற்குரிய கால நிர்ணயத்தை அறியும் பொருட்டு
இச்சோதிட சாஸ்திரத்தை கார்க்க முனிவருக்கு பிரம்மதேவன் உபதேசித்தார் என்றும் இந்த சாஸ்திரத்தை சிரத்தையோடு வினயத்தோடும் குருமுகமாக கேட்டு உணர்ந்த புத்திமான் குரு ஆசீர்வாதத்தினாலும் சாஸ்திர ஞானத்தாலும் சர்வ பாவங்களிலிருந்தும் நீங்கி நன்மை அடைவார் என்று பெரியவங்க எழுதி வச்சுருக்காங்க. இது எவ்வளோ பெரிய கருத்து பாருங்கள். சாஸ்திரத்தோடு இந்த ஜோதிடத்தை நம்ம சொல்லணுமா? சாஸ்திரத்தோடு யார் இந்த ஜோதிடத்தை சொல்கிறாங்கன்னு தெரியல. பெரும்பகுதி கிராமங்களில் எதுவும் டவுனுகளில் கொஞ்சம் இருக்கலாம், கிராமங்களில் ரொம்ப இருக்குது. அதை விட ஒரு முக்கியமான கருத்துன்னு கேட்டால், மாவீரன் அலெக்சாண்டர் அவர் எடுக்கின்ற காரியங்களுக்கு எல்லாமே கலிஸ்தேனிஸ் என்ற வானசாஸ்திரி, அவர் சபையில் கலிஸ்தேனிஸ் என்ற ஒரு வானசாஸ்திரி இருந்திருக்காங்க. அந்த வானசாஸ்திரியை போகிறதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாராம். அவர் என்ன பண்ணுவார்னா பெரிய ஆராய்ச்சியாளர். அவர் என்ன செய்யறதுன்னா, இந்த அலெக்சாண்டர் போகும்போது இன்றைக்கி நீங்கள் சண்டைக்கு போகலாம், போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாராம். போக வேண்டாம்னா போக மாட்டாராம். அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, இந்தியாவுக்கு போகும்போது நீங்கள் இந்தியாவுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அதை மட்டும் அவர் கேட்கல. அதனால் அவர் ஏன் சொன்னார்னா, இவர் திருப்பி ஊருக்கு வரமாட்டார் அப்படின்னு ஒரு கணக்கு வந்துடுது. அதனால் அவர் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் திருப்பி அவர் நாட்டுக்கு அவர் போகலையாம். இங்கே இந்தியாவிலே மரணம் அடைந்துட்டார்னு ஒரு கருத்து உண்டு. அதனால் கூட்டி சொல்லுவோம்னா, அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வந்ததால் ஜோதிடக்கலைக்கு உதவியாக இருந்தது என்று பெரியவர்கள் கூறுகின்றார்கள். எவ்வளோ பெரிய கருத்து பாருங்கள். இந்த ஜோதிடக்கலை என்பது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய அருமையான ஒரு பொக்கிஷம். ஜோதிடம் என்பது வழித்துணையில் நண்பன் போன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் போகும்போது, எங்கேயாவது போகும்போது, தனியாக போகும்போது நண்பனை தான் கூட்டின்னு போனாங்க. உயிர் காப்பான் தோழன் என்று சொன்னார்கள். அது உற்ற நண்பன் என்று அதுக்கு பொருள். இப்போ அந்த மாதிரிலாம் யார் இருக்காங்களான்னு தெரியல. அதனால் இருந்தாலும் இருக்காங்க ஒரு சிலர். எல்லா காலத்திலையும் எல்லா மனிதர்களும் கெட்ட மனிதர்கள் இல்லை, நல்ல மனிதர்களும் நிறைய இருக்காங்க. உயிர் காப்பான் தோழன் என்று ஒரு கருத்து இருக்கிறது. அதனால் அந்த ஜோதிடம் என்பது வழித்துணையில் நண்பன் போன்றுன்னு எழுதியிருக்காங்க. அதாவது வழி நம்ம நடந்து போகும்போது நண்பனை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இந்த ஜோதிடத்தை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அடுத்து வருகின்ற விளைவுகள் நீங்கிவிடும் என்று சொல்லுவது உண்டு. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஜோதிடத்தை பற்றி இந்த மாதிரிலாம் கருத்துக்கள்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி ஒரு நல்ல கருத்துக்களை நாம் தெரிந்து கொண்டு இறைவனுடைய அருளால் நமக்கு நன்மை அடைய வேண்டும். அதாவது பரிகாரம் என்று சொல்லுகின்றார்கள். பரிகாரம் செய்கிறதுனால ஒரு காரியம் நடந்துடும் அப்படிங்கிறது பெரும்பகுதி சாத்தியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். ஆனால் அந்த பரிகாரத்தை முறையாக செய்தமையானால் அதுக்கு பலன் உண்டு. எதையுமே நாம் முறையாக செய்தமையானால் அதுக்கு நமக்கு அதை செய்கின்ற பொழுது வருமானம் வரும், இதை செஞ்சால் அப்படிங்கிற நோக்கத்துக்கு பொருளாதார சிந்தனையோடு நாம் அதை செஞ்சோம்னா அது நமக்கு பலன் தராது. ஒருத்தர் நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ண சொல்கிறீங்கன்னா அதில் எனக்கும் பலன் உண்டு, நானும் நன்மை அடையணும், உங்களுக்கும் நன்மை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் செஞ்சேன்னா உங்களுக்கு அந்த பரிகாரம் 50% வேலை செய்யும். அதாவது பெரிய கட்டங்கள் வருவது உங்களுக்கு குறை. அதுவும் முறையான பரிகாரம். அதனால் நான் என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டால், இறைவனை நாடுங்கள், இறைவனுடைய நாமாவை சொல்லுங்கள், சிவாய நம என்று சிந்தித்திருங்கள், அபாயம் ஒரு நாளும் இல்லை. ஆமாம், இதுவே ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. என்ன இந்த ஆலயம் போய் நம்ம தொழுகின்ற போது ஆன்மா நிம்மதி அடைகிறது, நமக்கு ஆன்மா ஒருநிலையப்படுகிறது. இந்த மனம் என்பது ஒரு குரங்கு, அப்படியே அது பல வழியில் சுற்றின்னு இருக்கும். கோவிலுக்கு போனால் கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா, சாமியை கும்பிடல, நம்ம என்ன பண்ணுறோம்னா, யார் பெண்கள் போனாங்கன்னா யார் நிறைய நகை போட்டு வந்திருக்கா, யார் நல்ல புடவை கட்டிட்டு வந்திருக்கா, இந்த மாதிரி புடவை எந்த கடையில் இருந்தது அப்படின்னு. ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா அழகான பெண்கள் வந்திருக்காங்களா அப்படின்னு கோவிலுக்கு போகும்போது பார்க்குறாங்க. இதை நம்ம எதுக்காக கோயிலுக்கு வந்திருக்கோம், நம்ம சன்னதியில் இறைவனை தவிர வேறு எந்த இதுவும் இருக்கக்கூடாது. அங்கே தான் நமக்கு அமைதி கிடைக்கின்றது. அதனால் நம்ம இறைவனை போய் சிந்திக்கின்ற பொழுது
நம்ம அவர் சன்னதிக்கு போயிட்டோம்னா வேறு எந்த காதெல்லாம் மூடின்றோம். அப்படியே மனதை ஒருநிலைப்படுத்தி நாம் இறைவனை வணங்குகின்ற பொழுது, ஒருமையுடன் உனது திருமலரடி நினைக்கின்ற உச்சமருதம் உறவு வேண்டும், உள்ளண்டு வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலமாக வேண்டும், இதெல்லாம் பெரியவர்களாக சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த இறைவனுடைய திருவடியை நாம் ஒருமையோடு நினைக்கின்ற பொழுது நமக்கு நல்லருள் கிடைக்கும். எல்லா நலன்களும் பெற்று எல்லா மக்களும், அதாவது நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க. அது கலியத்தினுடைய தர்மம், அது கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கஷ்டங்களில் பலவித கஷ்டங்கள் இருக்குது, எத்தனையோ கஷ்டங்கள்லாம் இருக்குது. பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறாங்க, குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, சீக்கிரமாக கல்யாணம் ஆகாமல் நிறைய குழந்தைகள்லாம் கஷ்டப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த கலியுகத்தினுடைய தர்மம். அதனால் இதை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு முறையான ஒரு விரதத்தை சொன்னோம்னா அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. அதனால் பரிகாரம்னு சொல்லி அந்த கோயிலுக்கு போகிறேன், இந்த கோயிலுக்கு போகிறேன் அப்படின்லாம் ஒரு கருத்துக்களை சொல்கிறாங்க. அதனால் இறைவனை நாடுங்கள், நல்லதே நடக்கும். நீங்கள் நல்லருள் பெற்று நலம் பெற, அதாவது நமக்கு இந்த நாடுகள் இருக்காதுன்னு பாருங்க. இந்த நால்வர்கள் நமக்கு அரிய பொக்கிஷத்தை நமக்கு தந்திருக்கிறாங்க. அவங்க அத்தனையும் நமக்கு ஞானசம்பந்தர் திருமண தடை நீங்குவதற்காக ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அப்படின்னா சில கருத்துக்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம பாராயணம் பண்ணால் சீக்கிரமாக கல்யாணம் ஆகும். நல்ல கணவனை அடைவதற்கு பதியம் இருக்கிறது, அதை பாராயணம் பண்ணால் சீக்கிரமாக கல்யாணம் ஆகும், நல்ல கணவனாக அமைவாங்க. நல்ல குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் அந்த கர்ப்பம் ஆனதிலிருந்து அந்த பெண்கள் நல்ல பதியங்களை பாராயணம் செய்தால் நிச்சயமாக நல்ல அறிவான குழந்தைகள் பிறக்கும். இதெல்லாம் அவங்க பதியம் எனக்கு வேலை நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுவும் இப்போ இந்த காலத்தில் பெண்கள் கருவுற்றால் 2 மாதத்துலேருந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது, இறங்காது, நடக்காது, வேகமாக போகாது, இப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப மோசமான செயல். எனக்கு அனுபவத்தில் எனக்கு ஒரு கருத்து உண்டு. நான் நிறைய பார்த்துருக்குறேன். அந்த காலத்தில் எங்கள் ஊரில் எப்படின்னா பெரிய கிராமம், அது பக்கத்தில் பேராவூரணின்னு ஒரு ஊர் எனக்கு விவரம் தெரிஞ்சு. அந்த பேராவூரணியில் தேவதாசன் ஒரு மருத்துவர் இருப்பார். அவர் மலையாளி, அவர் எம்பிபிஎஸ் கிடையாது. ஆனால் கூட்டம் எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட கூட்டிகிட்டு இருக்கோம். அது பிரசவம்னா அவர் ரொம்ப தெளிவாக பார்ப்பார், நல்ல கைராசிக்காரர். அப்படினால ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய கேஸ் எல்லாம் அவர் சுகப்பிரசவமாக ஆக்கிடுவார். அவர் மட்டும்தான் அந்த பக்கத்தில் வச்சு அரசு மருத்துவமனை சிறப்பாக இருக்காது. அதனால் அடுத்து பட்டுக்கோட்டைக்கு போனால் தான். இப்படி ஒரு சூழ்நிலை அந்த கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ராத்திரி 11 மணிக்கு அறிக்கையை கூட்டிகிட்டு ஒரு 2 பேர் அறிக்கையிட்டு எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வருவாங்க. ஐயா குழந்தை பிறக்கல, ஐயா ரொம்ப வலியினால என் மகன் அவதிப்படுறான் அப்படின்னு ஒரு தேங்காயை கொண்டு ஐயாட்ட கொடுப்பாங்க எங்கள் தகப்பனார்ட்ட. அவர் என்ன பண்ணுவார்னா, அதை வாங்கி கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிட்டு கையில் வச்சுருப்பார். வச்சுட்டு என்ன பண்ணுவார், விபூதி எடுத்து தேங்காயில் விட்டு இந்த தேங்காயை கொண்டு அவர் இருக்கிற இடத்துல ஒரு மூடி அந்த பக்கமும் ஒரு மூடி இந்த பக்கமும் இருக்கிற மாதிரி உடனே குழந்தை பிறந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தேங்காயை அப்படியே ஒரு கல்லை போட்டு ஒரு மூடி உள்பக்கமும் ஒரு மூடி வெளிப்பக்கமும் இருக்கிற மாதிரி உடைப்பாங்க. உடைச்ச உடனே அந்த குழந்தை சுகமாக பிறந்துருமா. இது நான் நிறைய பார்த்துருக்கேன். இது உண்மையிலே ஒரு நடந்த நிகழ்வு. நான் பெருமைக்காகவோ அதுக்காக சொல்லலை. நான் நிறைய அந்த கேஸுகளை எங்கள் தாப்பனாரோடு இருந்த காலங்களில் நிறைய நான் இதில் பார்த்துருக்கேன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இறைவனுடைய அருள். ஆனால் அதுக்கெல்லாம் காசெல்லாம் வாங்க மாட்டார் எங்கள் தாப்பனார். இந்த மாதிரி விபூதி மந்திரிச்சு கொடுப்பாரு, விஷக்கடிக்கு மந்திரிப்பார், பாம்பு கடிக்கெல்லாம் மந்திரிப்பார். அதுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியல, அதுக்கெல்லாம் நாங்கள் போக முடியலை, அந்த புண்ணியத்தை நாங்கள் பண்ணலை. அவர் நிறைய ஏழை மக்களுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி இறைவனுடைய அனுக்கிரகம் நமக்கு வேணும். அதனால் இறைவனை நாடுங்கள், நல்லதே நடக்கும். நல்ல காரியங்கள்லாம் நடைபெற்று நீங்கள் எல்லோரும் சௌரியமாக அவங்கவுங்க சக்திக்கு தக்கபடி வசதியாக, அதாவது வீடு நமக்கு வேணும், சொந்த வீடு வேணும். ஒரு சான் வீடாக இருந்தாலும் சொந்த வீடு வேணும். 1ஆம் தேதி ஆனோன்னா வாடகை கொடுக்கணுமே, 5ஆம் தேதிக்குள்ளே வாடகை கொடுத்தோன்னு கவலைப்படக்கூடாது. அதனால் அந்த மாதிரி நலன்கள்லாம் நீங்கள் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ எல்லாம் வல்ல அந்த எம்பெருமான் சொக்கநாதனையும் பிரார்த்தனை செய்து, வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாளன் அந்த முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.